1 40 2010 physics MCQ பார்க்க போறோம். முதலங்கள் 21ஆம் கேள்வி. இரு நுனிகளிலும் நிலைப்படுத்தப்பட்டுள்ள ஓர் இழையில் நின்ற அலையை அமைக்கும் போது முதலாவது கணுக்களின் எண்ணிக்கை முரண் கணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனாகும். இதுதான் கணு, இந்த 2 புள்ளியும். இது முரண் கணு, இந்த திசையில செய்யும் முரண் கணு ஒன்றுதான் இருக்கு. கணு 2, முரண் கணு 1, அதால பிழை. இரண்டாவது, அலைநீளமானது எப்பொழுதும் இழையின் நீளத்தை ஒரு முழு எண்ணால் வகுக்கும் போது கிடைக்கும் பெருமானத்திற்கு சமனாகும். லெம்டா எல்ல பத்தி கேட்கார். 2ஆம் கேள்வி. எப்போதும் இந்த இடம் அநேகமா பிழைக்கிற எப்போதும் வந்தா சரி வரதும் இருக்கி. ஒரு 3 தடத்தை எடுத்து பார்ப்போம். பச்சை, இரட்டை, இது L சமன் lambda by 2, lambda சமன் 2L. இதுல lambda சமன் L. இது 3 lambda by 2 சமன் L. lambda சமன் 2 L இங்கில் 1.5 தசமத்தால பிரிக்கிறதுக்கு சமனா வருது. அலைநீளமானது எப்போதும் இழையின் நீளத்தை ஒரு முழு எண்ணால் வகுக்கும்போது கிடைக்கும் பெருமானத்துக்கு சமனம். முழு எண்ணால் வகுக்கிற பெருமானத்துக்கு கிடைக்கும், அது பிள்ளை. இது 3 இங்கில் 2 1.5 வகுக்கிறதுக்கு சமன், இது சமம். ஆகவே 2ஆம் கூற்று பிழை. மூணாவது, அலையின் மீடிரனானது அடிப்படை மீடிரனை கணுக்களின் எண்ணிக்கையால் பெருக்கும் போது கிடைக்கும் பெருமானத்திற்கு சமனாகும். F சமன் எண்ணிங்கில் 2L வர்க்கமூலம் T/M. இதான் வாய்ப்பாடு. எண்ணுங்கிறது தடங்களின் எண்ணிக்கை. இது ஒரு தடம் தான் இருக்குது, 2 கணு இருக்குது. ஆகவே போல இது 2F0 3F0 போகும். இது F0 இது F0 3F0. ஆனா கணு 1 2 3 இருக்கு. அதுக்குள்ள நாலாவது, அலை மூடிரனானது அடிப்படை மூடிரனை முரண் கணுக்களின் எண்ணிக்கையால் பெருக்கும்போது கிடைக்கும் பெருமானத்துக்கு சமன். இது ஒரு முரண் கணு தான் இருக்கு, ஒரு தடம் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் 2 தடம், 2 முரண் கணு. இதுவும் 3 முரண் கணு இருக்கு. ஆகவே அது சரி. 4ஆம் கூற்று சரி. 5வது, அடிப்படை மூடிரனில் இழையின் வடிவமானது இழையின் நடுப்புள்ளியை பற்றி சமச்சீரானது அன்று இல்லையே. சமச்சீர், இதை வெட்டி மடிச்சோம்டா சமன், 2 நோட்டும் வெட்டி மடைச்சா சமனா தான் இருக்கும். இதுவும் அதே தான். 5வது பிள்ளை. 4வது தான் சரி. 22க்கு இரு ஒளிமுதல்களின் ஒளிச்செறிவுகளிடையே உள்ள விகிதமும் ஒத்த ஒளிச்செறிவு மட்டங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசமும் எண்ணிக்கையில் சமமெனின் ஒளிச்செறிவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் என்னென்று டெல்டா பீட்டாவும் I1 இங்கில் I2வும் சமனாம். டெல்டா பீட்டாங்கிறது பீட்டா 1 சய பீட்டா 2. டெல்டா பீட்டா சமன் 10 log 10 I1 இங்கில் I2. இது 2 எப்போ சமன் கேட்கார். இது கொஞ்சம் கணிதம் சம்பந்தமான கேள்வி. இதுக்கு விடையை ஒவ்வொன்றா போட்டே பார்ப்போம். டெல்டா பீட்டாவுக்கு 10 போட்டா 10 log 10 10. இது 1. இந்த 10 10 போனா 1. 1 சமன் 1 வரும் விட. முதலாவதுக்கு பொருந்தது. ரெண்டாவதுக்கு போட்டா 20 10 log 10 20. இது வெட்டினா 2. இது சமன் இல்லை.
அங்காலையும் அதே தான் வரும். முதலாவது சரிங்கிறதால முதலாவது எடுத்துடலாம். ஒன்றா போட்டு பார்க்கலாம். பெரிதாக்கும் வலு 15. பெரிதாக்கும் வலுவண்டா எம் 15. பார்வை துண்டின் வலுண்டா ஒன்றிங்கில் எஃப் பார்வை துண்டு ஐ ஒன்றிங்கில் எஃப் இ வந்து 50. பெரிதாக்கும் வலு வேற, அந்த பார்வை துண்டோ ஒரு பொருளிட வலுங்கிறது வேற. ஒரு குவிவு வில்லட வலுவும் பெரிதாக்கும் வலுங்கிறது ஒன்று இல்லை. எஃப்இ தாராரண்டா எஃப்இ வந்து ஒன்றிங்கில் 50 2 சென்டிமீட்டர். தொலைகாட்டி இயல்பான செப்பஞ்செய்யண்டா எஃப் நாட் பிளஸ் எஃப்இ ரெண்டுக்கும் சமனா வரும். அதாவது இயல்பான செப்பஞ்செய்யண்டா முடிவெளியிலிருந்து வரதை முடிவெளிக்கே கொண்டு வரணும். எஃப்ஓ அது வந்து அதிர குவியத்தில் குவிக்கும். எஃப்ஓ அந்த இடத்துல தான் எஃப்இ மிரிக்கும். இந்த நீளம் எஃப்இ, இந்த நீளம் எஃப்ஓ. அப்பான் இந்த இடத்துல குவிகிறது சமாந்தரமாக வழியாகும். ஆகவே எஃப்ஓ பிளஸ் எஃப்இ தான் இந்த மொத்த தொலைகாட்டில நீளம் இயல்பான செப்பஞ்செய்தல் இருக்கும்போது. இந்த இயல்பான செப்பஞ்செய்தல தான் எப்போதும் இழிவு உருப்பெருக்க வலு. அதோட எஃப்ஓ விங்கில் எஃப்இ எஃப் ஒப்ஜெக்ட் பொருளின் குவியத்தூரத்தின் கீழ் இதுதான் எம். பார்வை துண்டின் குவியத்தூரம் தான் எம். எம் வந்து 15. எஃப்இ ஆல்ரெடி 100 ஆகவே எஃப்ஓ வந்து 30 சென்டிமீட்டர். மொத்த நீளம் வந்து 32 சென்டிமீட்டர். நாலாவது விட 4 சர்வசம துணிக்கைகளில் 3 ஓர் அரைவட்டத்தின் மீதும் 4வது அரைவட்டத்தின் மையத்திலும் வைக்கப்பட்டுள்ள 3 ஒழுங்கமைப்புகள் ஏபிசி ஆகியன உருவில் காணப்படுகின்றன. மையத்தில் உள்ள துணிக்கை மீது ஏனைய 3 துணிக்கைகளினால் தேறிய ஈர்ப்பு விசையின் பருமன்கள் முறையே எஃப்ஏ, எஃப்பி, எஃப்சி ஆகியவற்றினால் வகை குறிக்கப்படும் எனின். முதலாவது அரைவட்டம் இந்த இடத்துல இருக்கின்றா ஒரு துணிக்கை. இந்த பக்கம் இந்த சரியாதுக்கு கீழே அரைவட்டம் தானே. ஆகவே இந்த பக்கம் ஒரு எஃப், இந்த பக்கம் ஒரு எஃப், இந்த பக்கம் ஒரு எஃப். இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இந்த பக்கம் மட்டும் ஒரு எஃப் இருக்கும், தனி எஃப். இது இந்த இடத்துல ஒரு எஃப், இந்த இடத்துல ஒரு எஃப், இந்த இடத்துல ஒரு எஃப். மூணாலையும் இந்த பக்கம் ஒரு எஃப், இங்கே ஒரு எஃப், இது நோக்கி ஒரு எஃப், ஒரு அல்ஃபா கோணத்தில் போகும். இது வந்து நல்ல கிட்ட இருக்கும் மூணும். இது எஃப் எஃப் அதே தான் எஃப். இது வந்து ஒரு பீட்டா. இது எஃப் ஓட போகும். இது எஃப் பிளஸ் 2f கொஸ் அல்ஃபா. இதுக்கு எஃப் பிளஸ் 2f கொஸ் பீட்டா. அல்ஃபாவை விட பீட்டா சின்னது. கோணத்துல கொஸ் வரைஃப் வந்து இஞ்சால அப்படி போகும். கொஸ் 0 வந்து 1. கொஸ்ஸுக்கு கிட்ட சின்ன பெருமானம், சின்ன பெருமானத்துக்கு பெரிய விட கொஸ் 90 வந்து 0. அப்போ கொஸ் 89 நல்ல சின்ன பெருமானமாக இருக்கும். ஆகவே பீட்டா சின்னதுங்கிறதால கொஸ் பெருமானம் பெருசி. அப்போ இது ஒரு 0.8 எடுத்தா இது ஒரு 0.5 அப்படி தான் வரும் எப்பவுமே. அப்படி வந்தா இதுதான் பெருசி. இதை விட எஃப்சி தான் பெருசி எஃபியை விட. பட் எஃப்ஏ வந்து அதை விட சின்னது. என்ற இதுக்கு ஒரு பெருமானம் வரும், எஃப் பிளஸ் தானே. எஃப்ஏ வந்து எஃப், எஃப்பி வந்து எஃப் பிளஸ் 2f கொஸ் அல்ஃபா. இதுக்கு ஒரு பெருமானம் இருக்குங்கிறதால எஃப்பி வந்து எஃப்ஏ விட பெருசி. எஃப்சி வந்து எஃப் பிளஸ் 2f கொஸ் பீட்டாங்கிறதால இது எஃப்சி எஃபியை விட பெருசி, எஃப்பி எஃப்ஏ விட பெருசி. சிபிஏ முதலாவது. 26 கேள்வி.
4 புள்ளியேற்றங்களுக்கும் ஒரு கவுசப்பரப்பு S உருவில் காட்டப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுக்களை கருதுக. 26 ஒரு பிளஸ் Q1 Q2 இடத்துல ஒரு P ஒன்று இருக்குது. Q1 அங்கே உண்டா, Q4 Q3 இதான் S. கவுசப்பரப்புங்கிறது ஒரு கற்பனையான மேற்பரப்பு. அது வந்து உண்மையா இருக்காது. அதாவது ஒரு நம்ம எடுக்கிறது தான் மேற்பரப்பு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு பெரியர் இருக்கும், அதுக்குள்ளால அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் போகும். நம்ம சும்மா எடுக்க ஒரு மேற்பரப்பை கற்பனையா கருதுறமே ஒழிய அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அந்த எஸ்ங்கிறது ஒரு கற்பனையா நம்ம எடுக்கிற மேற்பரப்பை ஒழிய அப்படி ஒன்று உண்மையா இல்லை. கூற்று மேற்பரப்பினூடாக உள்ள தேறிய மின்பாயம் Q1 Q2 ஆகியவற்றின் மூலம் உண்டாக்கப்படும் மின்புலங்களை மாத்திரம் சார்ந்துள்ளது. உண்மை என்றா இதுக்குள்ள இருந்து இந்த மாதிரி தான் வெளியாகும். வெளியாகிறது ஒரே ஒரு திசையால தான் வெளியாகும். ஆனா ஏன் இப்ப Q3 Q4 இருந்து வரத தேறிய மின்பாயம் எடுக்கிறல்லண்டா, இந்த இடத்துல ஒரு Q4 இருக்கின்றா, இது ஒரு தடவை உள்ளுக்கு வருது, வந்து திரும்ப வெளியாகுது, உள்ளுக்கு ஒருக்கா வருது, திரும்ப வெளியாகுது. ஆகவே இது மின்பாயம் ஒன்று உள்ளுக்கு வெளியால போகணும். எல்லாம் எவ்வளவு மேக்சிமம் வெளியால போகுதுங்கிறது, இது உள்ளுக்கு வர்றது அப்படியே வெளியால போறதால இது கேன்சல் ஆகும். உள்ளுக்கு வெளியால போறதை மட்டும்தான் எடுக்கிற. இதுக்குள்ள இருந்து எவ்வளவு வெளியால போகுது, இது வாரதும் போறதும் அப்படியே வெளியால போறதால இது அடுபடாது. அதால Q1 Q2 வாரது மட்டும்தான் மின்பாயம் அடுபடும். ஏங்கிறது உண்மை. பி கூற்று புள்ளி P-யில் உள்ள மின்புலச்சரிவு Q1 Q2 ஆகியவற்றின் மூலம் உண்டாக்கப்படும் மின்புலங்களை மாத்திரம் சார்ந்துள்ளது. புள்ளி P உண்மையாக எஸ்ங்கிற ஒரு மேற்பரப்பு இல்லை தானே. அப்ப Q1 Q2 Q3 Q4 எல்லாத்தால வர மின்புலத்திலையும் எல்லாம் பாதிக்கும். ஆகவே புல சி வந்து புள்ளி P-யில் உள்ள மின்புலச்சரிவு Q1 Q2 Q3 ஆகிய ஏற்றங்களின் தானங்களை சார்ந்துள்ளது. அது சரி. ஏயும் சியும் உண்மை. 4வது விட 27ஆம் கேள்வி. காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பில் எது எவை நொட் கேட்டுக்கு படலைக்கு சமனாகும்? நொட் கேட் என்றா 1 கொடுத்தா 0 வரணும், 0 கொடுத்தா 1 வரணும். முதலாவது XOR கேட், O கேட். அதுக்கு ஒரு நோட் வச்சிருக்கீங்க. இரண்டையும் உண்டாக்கிட்டார். அப்ப இது என்ற இதுவுமே தான் A பிளஸ் A முழுவதின் பார். அதான் வந்து முதலாவது P. இப்போ ஏக்கு 1 கொடுத்தா மொத்தம் 1 மாறும், 1க்கு பார் எடுத்தா 0, அவுட்புட் 0. சரி, ஏக்கு 0 கொடுத்தா மொத்தமா 0க்கு பார் வந்து 1 மாறும். ஸோ எஸ் தொழிற்படலாம். P வந்து தொழிற்படலாம். Q எடுத்தோம்டா இதுவும் உண்டாக்கி விட்டுருக்கார். இது ஏண்டா A இன்ட்டு A, அதாவது F சமன் A இன்ட்டு B இன்ட்டு பார். இதான் இந்த சுற்று. இது ரெண்டுமேங்கிறதால A இன்ட்டு A மொத்தத்தில் பார். A ஒன்றுண்டா ஏக்கு 1 கொடுத்தா மொத்தம் 1க்கு பார் எடுத்து 0 மாறும். A வந்து A1, இது A1. ஏக்கு 0 கொடுத்தா 0 இன்ட்டு 0 மொத்தத்தில் பார், மொத்தம் 0, 0க்கு பார் எடுத்தா 1. ஆகவே இதுவும் சரி, Qவும் வரும். ஆரும் எஸ்ஸும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேட் XOR. இதுவும் A. இது வந்து எப்படின்னா F சமன் A இன்ட்டு B பிளஸ் B இன்ட்டு A இன்ட்டு B பார் பிளஸ் B இன்ட்டு A பார். அதாவது A1 B கட்டாயம் 0 அறிக்கணும், B1 கட்டாயம் 0 அறிக்கணும். ஏதாவது 1 0 இருந்தால் மட்டும்தான் வேலை. 2 0 இருந்தாலும் வேலையா, 2 1 இருந்தாலும் வேலையா.
ஒன்று நீரிக்கணும் இல்லைன்னா நாரிக்கணும். அதான் இதோட கேன்சர். இதுக்கு அப்படியே இருக்கட்டும். a இன்ட்டு ஏ பார் ப்ளஸ் பி இன்ட்டு பி பார், திரும்ப a இன்ட்டு ஏ பார் எல்லாம் உண்டு. ஏக்கு ஒன்றை கொடுத்தா 1 இன்ட்டு 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 0 0 வருது. ஏக்கு 0 கொடுத்தா 0 இன்ட்டு 1 ப்ளஸ் 0 இன்ட்டு 1 திரும்பியும் 0 தான் வருது. இல்லை வராது. எஸ்ஸுக்கு இதுக்கு ஒரு பாரை போட்டுவிட்டா சரி. ஏ இன்ட்டு ஏ பாருக்கு ஒரு இன்னொரு பார் அதே தான் வரும். ஏ இன்ட்டு ஏ இதுக்கு பார் விழும், இதுக்கு பார் விழாமல் போகும். இதுக்கு பார்ப்போமே. ஏ கொண்ட கொடுத்தா 1 தர 0 மொத்தத்திர பார் 0 பார் 1. ஏக்கு 0 கொடுத்தா 0 தர 1 0 0 பார் 1 1 1 இல்லைன்னா 0 0 வருது. ஆகவே ஆரும் எஸ்ஸும் வராது, பியும் கியூ மட்டும் வரும். பிக்யூ 3வது. 28ஆம் கேள்வி. சுற்று ஒன்றில் சரியாக செயற்படும் T1 T2 எனும் இரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர்கள் ஆகவே VBE வந்து 0.7 உருவில் காணப்படுகின்றன. T1 T2 ஆகிய டிரான்சிஸ்டர்களின் VCE பெருமானங்கள் முறையே 0.1 வோல்ட் 3 வோல்ட்டாக இருப்பின் பின்வருவனவற்றில் எது உண்மையாக இருக்கும்? ஒரு சுற்று ஒன்றில் சரியாக தொழிற்படும் T1 T2. ஆகவே ஒரு சுற்றுல தொழிற்படுகிறது. சுற்றுல இணைச்சு வச்சிருக்கார் 2 டிரான்சிஸ்டரையும், அது சரியாக தொழிற்படுதான். பார்ப்போம். வேற பெரிய தரவுகள் ஒன்றும் கேள்வியில தரல. எது உண்மை என்று மட்டும்தான் கேட்டிருக்கார். ஸோ கேள்வியை மட்டும் வச்சு விட எடுக்க இயலாது. தரவை வாய்ச்சி தரவுக்கு ஏற்ற மாதிரி தான் விட எடுக்க வேண்டி வரும். இது T1, இது வந்து T1, இது வந்து T2. எமிட்டர், கலெக்டர், பேஸ். VCE E சார்பாக சீர E 0 எடுத்தா C வந்து 0.1 வோல்டேஜா. இது VCE வந்து 3 வோல்டேஜா. E 0 B வந்து C வந்து 3 வோல்டேஜா. இதுக்கு மேலால சுற்றெல்லாம் இருக்கும் RC, BCC. இது வழக்கம் மத்துடி தொடுப்பு அவரே சந்திரிக்கார். இந்த நம்ம எடுத்திருக்கேன் 0. வந்து B, இது வந்து B. இது வந்து 0.7 இருந்தால் மட்டும்தான் வேலையும், 2 துண்டிப்பு. T1இல் VBCயின் பெருமானம் அன்னளவாக 0.6 இருக்கும். அத்துடன் VBCயின் சந்தியானது முன்முக கோடல் உற்று இருக்கும். இது சரியாக தொழிற்படுறதால சுற்று தொழிற்படணும். 0.7 வோல்டேஜ் தான் இதுக்கு 2 கிடையாது. இந்த ஆல்ரெடி தந்துட்டார். சுற்று தொழிற்படுதான், ஆகவே துண்டிப்பு இல்லை. ஆகவே இது வந்து 0, இது வந்து 0.7, இதுவும் 0.7. ஆகவே முதலாவது T1 VBC பெருமானம் VB மைனஸ் VC 0.7 0.1 0.6 சரி முதலாவது. ரெண்டாவது முன்முக கோடல் இருக்கும் இருக்காம். இது வந்து பிளஸ்ல இருக்கு. VBC பெருமானம் பிளஸ் என்றால் முன்முக கோடல் சரி. T2 VBCயின் பெருமானம் அன்னளவாக 0.6 இருக்கும். அதேவேளை சந்தியானது முன்முக கோடல் இருக்கும். T2 VBC பெருமானம் வந்துட்டு VBC அத்தனை VBC VB மைனஸ் VC. இது வந்து 0.7 3 2.3 இது பின்முக கோடல். அதோட 0.6 இல்லை. ரெண்டாவது புல. மூணாவது T1இன் VBC பெருமானம் அன்னளவாக 0.6 இருக்கும். அதேவேளை சந்தியானது பின்முக கோடல் உற்றிருக்கும். புல முன்முக கோடல். T2வின் VBC பெருமானம் அன்னளவாக 2.3 இருக்கும். அதேவேளை புல -2.3.
T1 இன் விபிசி பிரமாணம் அளவு 3 வோல்டேஜ் இல்லை 0.6 4 5 போல முதலாவது மட்டும் தான் சரி. இந்த இடத்துல நம்ம தியரியும் ஃபுல்லாக எழுதிட்டே போவோம். அதாவது இந்த டிரான்சிஸ்டர் கான்செப்ட் வந்து முதல்ல அதுக்கு மூணு இது இருக்குது. துண்டிப்பு முதலாவது, அது அந்த டைம்ல விபி வந்து விசியை விடவும் சின்னது, விபி வந்து விஇயை விடவும் சின்னது. இது துண்டிப்பு நிலை. இந்த டைம்ல ஐசி 0, ஐபி 0. ரெண்டாவது நிலை வந்து உயிர்ப்பு நிலை. அந்த டைம்ல விபி வந்து விசியை விட சின்னதாக இருக்கும், ஆனால் விபி வந்து விஇயை விட பெருசாக இருக்கும். இந்த டைம்ல உயிர்ப்பு நிலை. அந்த டைம்ல ஒரு சமன்பாடு சரியா வரும், ஐசி சமன் பீட்டா ஐபி. இந்த சமன்பாடு ஒர்க் ஆகும். மூணாவது வந்து நிரம்பல் நிலை. அந்த டைம்ல விபி வந்து ரெண்டை விடவும் பெருசாக இருக்கும், விசியை விடவும் பெருசு, விபி வந்து விஇயை விடவும் பெருசு. இந்த டைம்ல ஐசியோட பிரமாணம் சின்னதாக இருக்கும், பீட்டா ஐபியை விட. அந்த இது உயிர்ப்பு நிலையில் இருக்கின்ற நிறுவக அந்த மாதிரியான கேள்வி எடுக்கலாம். இதைத்தான் பாவிக்கிறேன். ரெண்டு சமனா வந்துச்சுண்டா உயிர்ப்பு நிலை, சின்னதுண்டா நிரம்பல். பிறகு இது வந்து முன்முக குடல் இல்லை, இது பின்முக குடல், இது வந்து முன்முக குடல். இது ரெண்டும் பின்முக குடல், இது ரெண்டும் முன்முக குடல். வேற அவ்வளோதான். 29ஆம் கேள்வி. அகவட்டம் டிஏ உடைய ஒரு கண்ணாடி மைத்துளை குழாயில் நீரில் நிலைக்குத்தாக அமிழ்த்தப்படும் போது குழாயின் உள்ளே உள்ள நீர்மட்ட உயரம் எச்சிற்கு எழுகிறது. மைத்துளை குழாய், அகவட்டம் டி. அப்ப சர்ஃபேஸ் டென்ஷன் கேள்வி. எச் உயரம் எழுகிறது. டியுடன் எச்சின் மாறலை சிறந்த விதத்தில் வகைவரிப்பது. எச் தூரம் எழும்போது R சமன் D/2, mg சமன் 2πr into t. அதாவது ஒரு வட்டமை துளைண்டா ஃபுல் அந்த ஓரத்துல இருந்து ஃபுல்லா இழுக்கும் மேலுக்கு 2πr into t. mg வந்து பை, d/2 போடலாம். பை d/2 முழுவதின் வர்க்கம் into πr வர்க்கம் தர h, அதான் கன அளவு, into 2 rho g சமன் 2π d/2 into t. d/2 ஒரு d/2 வெட்டுப்படும், பையும் வெட்டுப்படும். h வந்து yh வச்சிருக்கிற, அப்ப h இஞ்சால பக்கம் தனி அடிக்கணும். 2t தர 2 இங்கிள் dh rho g. 40 இங்கிள் h rho g into d. இல்ல h வராது, இஞ்சால வந்துட்டு d rho g. ஆகவே h நேர் விகித சமன் 1 இங்கிள் d. வளைகிற வரைப்பு முதலாவது அந்த பிவி கிராஃப் மாதிரி, பிவி சமன் கேண்டா பிக்கும் விக்கும் இந்த மாதிரி வருது. அதே மாதிரி தான் ஹெச்சுக்கும் டிக்கும் வரும். 30ஆம் கேள்வி. ஆரம்ப நீளங்கள் L1 L2 ஆகவும் சம குறுக்கட்டு பரப்புகளையும் கொண்ட இரு இலேசான கோள்கள் முனைக்கு முனை மூட்டப்பட்டு உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு F விசை பிரயோகிக்கப்படுகின்றது. கோள்களில் செய்யப்பட்டுள்ள திரவியங்களின் யங்கின் மட்டுக்கள் முறை E1 E2 எனின் அவை ஒரே அளவினால் சுருங்குவது. E1ம் ஒரே அளவுல சுருங்குகின்ற 2.5 ஈயும் சமனா.
இலேசான கோள்கள் துணிவில்லை. அப்போ கீழே இருக்கிற கோளுக்கு எஃப் மட்டும்தான் வந்து சேரும். திரும்ப எக்ஸ்ட்ராவா M1G எல்லாம் வந்து சேர மாட்டுச்சு. E1 L1 F E2 L2 E சமன் FL இங்கில் AE A சமன் E1 இருந்து சமப்படுத்த போகிறோம். E1 சமன் F1 L1 இங்கில் E1 E2 சமன் F2க்கும் சமன் L2 இங்கில் E2 E சமன்கிறால L1 இங்கில் E1ம் L2 இங்கில் E2ம் சமன் L1 E2 சமன் L2 E1. முதலாவது விட 31ஆம் கேள்வி. 0.5 கிலோகிராம் துணியுடைய கிரிக்கெட் பந்து ஒன்று துடுப்பாட்டக்காரரினால் அடிக்கப்படுவதற்கு சற்று முன்பாக 20 ms-1 எனும் கதியுடன் செல்கிறது. அவர் அடித்த போது துடுப்பினால் பந்து முன்னேற்றப்படும் விசை F இன் காலம் T உடனான மாறல் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. பந்து எதிர் திசையில் பின்னதைக்குமெனில் அடித்து சற்று பின்னர் கிரிக்கெட் பந்தின் கதி. ஒரு கிராஃப் தாரார். கிராஃப் வந்தா ஒன்று படித்திறனா பரப்பாங்கிறத மட்டும்தான் பார்க்குறேன். எஃப் பை டின்னு ஏதாவது ஒரு சமன்பாடு இருக்கான்னு கேட்டால் தெரியா. எஃப் இன்டு டின்னு சமன்பாடு இருக்கான்னு கேட்டால் எஃப் பை டின்னு ஒரு சமன்பாடு இல்லை. எஃப் இன்டு டி சமன் MV மைனஸ் MU. அதாவது என்ன வாய்ப்புண்டா M இன்டு V மைனஸ் U உந்த மாற்றத்தின் நேரம் தானே விசை. அந்த வாய்ப்பாடு தான் இது. எஃப் இன்டு டி இருக்குது. ஆகவே எஃப் இன்டு டிக்கு பதிலாக இதில் பரப்பை பார்க்கலாம். பரப்பை எடுக்கணும். அரை தர 13,500 தர 1 தர 10/3 தான் எஃப் இன்டு டி. 13.5/2 தான் எஃப் இன்டு டி. அதே மாதிரி அதே தான் எஃப் இன்டு டி சமன் M இன்டு V மைனஸ் U. M வந்து 0.15 வியை தான் கேட்கார். ஒரு பெட்டிலிருந்து 20 ms-1 வந்து படுது. எதிர் திசையில் பின்னதைக்குது. அதான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி தந்திருக்கார். அடிக்கப்படுவதற்கு எனும் கதியுடன் செல்கிறது. அவர் அடித்த போது உயர்த்தப்படும் விசை பந்து எதிர் திசையில் பின்னதைக்கும் மணி இந்த பக்கம் போகுது. அதான் V. நான் விசை வந்து எந்த திசையில பந்து மேல தொழிற்படுதுன்னா நான் பந்துக்கு தான் இந்த எஃப் இன்டு டி சமன். அந்த மாற்ற வீதத்தை வந்து பந்துக்கு மட்டும் தான் எடுக்கேன். பந்துக்கு எஃப் இந்த பட்சத்தில் இருக்கும். பந்தால பெட்டுக்கு கொடுத்த எஃப் இந்த திசையில இருக்கும். பந்து திசையில நான் அந்த வாய்ப்பாடை யூஸ் பண்றேன். ஆகவே விக்கு வந்து பிளஸ் எஃப் திசையில் இருக்கிறதால, ஆனால் யூ வந்து எஃப்க்கு எதிர் திசையில் இருக்கு. ஆகவே -20. இது வந்து 13.5/2 சமன் 0.15 V + 20. இது 0.3 மாறும். 13.5 135 சமன் 3 V + 20. 4 12 5 15 சமன் V + 20. V சமன் 25. ரெண்டாவது விட 21 32. சீரான உருளைக்கோளில் காட்டப்பட்டுள்ள ABC எனும் அச்சுகள் பற்றிய சடத்துவ திருப்பங்கள் முறையே IA, IB, IC எனின் ஒரு கோள். இது வந்து A சரியா, நடுவில் B, கொஞ்சம் தள்ளி C. சடத்துவ திருப்பத்துக்கு புள்ளித்துணியோட சடத்துவ திருப்பம் MR வர்க்கம். அதான் I. இப்போ ஐஏல இருந்து துணிவுக்குள்ள தூரம் வந்து மிக 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 சின்னது. ஐபிக்கு ஓரளவுக்கு இருக்குது, ஐசிக்கு தான் நல்ல பெருசு. ஆகவே ஐஏ தான் ஆக சின்னது. அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஐபியா ஐசியாங்கிறதான் பிரச்சனை. இப்போ பியில இருந்து
இதான் கோலண்டா. இது வந்து பீன்னு எடுக்கன். இது நீளம் 10 எடுக்கன். இது 5, இது 5. இப்போ இந்த இடத்துல இருக்கிற துணிக்கையை மட்டும் எடுக்கன். இது ஐ எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இந்த 2 துணிக்கையை மட்டும் எடுக்கன். என் அஞ்சல குறைய போகுது, இஞ்சல கூட போகுது. எதுக்கு ஐ கூட வரும்னு பார்ப்போம். இந்த 2 துணிக்கை இடத்தையும் ஒட்டு மொத்தம் எடுத்தா ஐ சமன் எம்ஆர் வர்க்கம். சரிதானே? எம் அப்படியே இருக்கட்டும். ரெண்டும் ஒரே அளவான துணிக்கை. எம் தர 5 வர்க்கம் 25 பிளஸ் 25 எம். ரெண்டையும் சேர்த்து 50 எம் வருது. இது ஐ ஐபிக்கு. இப்போ நான் அதில் இதை மாத்துறேன். துணிக்கைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐக்கு இந்த இடத்துல 1 இதை 9 போடுறேன். ஒரே அளவான துணிக்கை. இந்த 2 மொத்த சடத்து திருப்பத்தை பார்ப்போம். ஐ சமன் எம் தர 9 வர்க்கம் பிளஸ் எம் தர 1 81 எம். இதான் ஐசி. ஐபி இது ஒரே ஒரு துணிக்கை. அந்த தொங்கல் எறிகிற துணிக்கையை மட்டும் எடுக்கணும். இதுவும் இதான் எல்லாத்துக்கும். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்தாலும் கொஞ்சம் கூட வந்தாலும் அதுல வர்க்கம் தானே வரப்போகுது. ஆகவே ஐசி தான் பெருசா இருக்கும். இது 81 எம் கிட்ட வருது. இது 50 எம் கிட்ட வருது. இதே தான் படத்திருக்கிறதும் நினைக்கிற துணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிட்டு இதுல இருந்து எவ்வளவு இந்த கோல்ல இருந்து கூட தூரம் துணிவு பரம்பல் கூடினா இதுல சடத்திருப்பம் கூட. இங்க இருந்து இந்த பெரிய இதுல இருந்து தூரம் கூடினத்திர திணிவு பரம்பல் இதுக்கு கூட இதுக்கு குறை. ஸோ ஐபி அதாவது இப்போ நடுவில் வச்சு ஒரு கோலை சுற்றுறதுக்கும் இந்த தொங்கல்ல பிடிச்சி சுற்றுறதுக்கும் தொங்கல்ல பிடிச்சி சுற்றுறோம் கொஞ்சம் நல்ல கஷ்டமா இருக்கும். ஐசி தான் பெருசி. அதுபோல தான் ஐபி. அது வர்க்கத்தில் அது வர்க்கம்ங்கிறதால இதில் தூரம் கொஞ்சம் கூடினாலும் பெரிய ஒரு மாற்றத்தை செலுத்தும். ஐசிபிஏ ரெண்டாவது. முப்பத்தி மூணாவது. மரச்சதுரமுகி ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு முகவையில் உள்ள நீரில் மிதக்கின்றது. நேரம் தீயில் ஓய்விலிருந்து முகவை கீழ்முகமாக மாற ஆர்முடுகளுடன் இயங்கத் தொடங்குகின்றது. சதுரமுகியின் நீரில் அமர்ந்துள்ள பகுதியின் கனவளவு அமர்ந்துள்ள கனவளவு வியின் நேரம் தீயுடனான மாறலில் சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. நீருக்குள்ள விக்கி வந்துள்ள கனவளவு பியாம். மொத்த இது ஹெச்ன்னு எடுக்கேன். ஃபுல்லாக பொட்டன் இருக்குது. கீழ் நோக்கி ஆர்முடலோட இயங்குது. சும்மா பார்ப்போமே. எம்ஜி சமன் வி ரோ ஜி. எம் சமன் வி ரோ. இது வந்து எம்முக்கு போடுறது ஹெச்ஏடி அதாவது ஹெச் மொத்த உயரம் தர அதில் பரப்பு தர டி. இதில் விக்கும் அதே தான். இதில் கனவளவுல வி இதில் கனவளவு V1 டி. இது V1 ரோ. இதுக்கும் ஆர்முடுகள் மாறினால் இதில் இந்த ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள் சம்பந்தமா மாறும். ஆனா கடைசியா நிறுவி எடுத்தா இந்த இதுல கனவளவுக்கும் ஆர்முடுகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே மாறாது. ஏதாவது ஒரு கணியம் வரைப்புல இருக்கிற கணியங்களோட சம்பந்தப்படுமா இருந்தா மட்டும்தான் அந்த கணியம் மாறினா வரைப்புல இருக்கிற கணியங்கள் மாறும். இதுக்கும் இந்த வரைப்புல இருக்கிற கணியத்துக்கும் சம்பந்தம் இல்லையண்டா அது மாறாது. ஏண்டா ஆர்முடுகள் மாறினாலும் இது மாறாதே. அதாவது என்னண்டா ஆர்முடுகள் மாறினா ஜி மாறும். இது ஒரு முகவைண்டா இது கீழ் நோக்கி ஆர்முடுகக்குள்ள இங்கிருந்து தளம் ஆர்முடுவது. அதாவது மொத்த தொகுதி ஆர்முடுகக்குள்ள கேள்வி செய்யல. அதுக்கு நம்ம ஜூடோ ஃபோர்ஸ் கேள்வி மாதிரி மாறும். அந்த தளத்துக்கு நம்ம போகணும். அந்த தளத்துக்கு நம்ம போனால் ஒரு கற்பனை விசை வரும். அதான் ஜூடோ ஃபோர்ஸ் எம்ஏங்கிற விசை. அதுக்கு எதிர் திசையில தொழிற்படும் எம்ஜி. ஆகவே அந்த திணிவுக்கு ஜி மைனஸ் ஏ மாறும். அதில் விளைவில் ஆர்முடுகள் ஜி மைனஸ் ஏ மாறும். இதில் எம் ஜி மைனஸ் ஏ மாறும். திணிவு தர ஜி மைனஸ் ஏ. அதே மாதிரி தான் யூ சமன்
வி ரோ ஜி மைனஸ் ஏ. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏண்டா எம் திணிவும் நிறையும் மாறப்போகுது, மேலுதைப்பும் மாறப்போகுது. ரெண்டும் மாறுறதால அது ரெண்டும் வெட்டுப்படுறதால இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முதலாவது விட 33. 34க்கு கடதாசியின் தளத்திற்கு செவ்வனாக வைக்கப்பட்டுள்ள இரு நீண்ட சமாந்தர கம்பிகள் உருவில் காணப்படுகின்றவாறு எதிர் எதிர் திசைகளில் சம மின்னோட்டங்களை காவுகின்றன. காந்தப்பாய் அடர்த்தி வையின் திசையிலான கூறின் மாறலை எக்ஸ் அச்சுவரிலேயே மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. எதிர் திசை இது டொட், இது cross. இது டொட் என்றா மேல் நோக்கி இங்கிருந்து இங்கே போகும். ஆகவே இது டொட் காந்தப்புலத்திர திசை, இது cross. இது உள்நோக்கி இந்த பக்கம், இது டொட், இது cross. குறிறதுக்கு வேண்டியது நாளிக்கன். இது டொட், இதுவும் டொட், ஜெல cross. நான் டொட் காந்தப்புலத்தை பிளஸ் ஆகவும் பிளஸ் காந்தப்புலமாகவும் cross காந்தப்புலத்தை மைனஸ் பின்னு எடுக்கும். இது பி. வினோடத்தோட எக்ஸ் பி சமன் நியூ நாட் ஐங்கிள் 2r. கம்பி 2r அல்லது 2πr கம்பி தானே. ஓ 2πr. பி நேரு விதை சமன் ஒன்றிங்கிள் ஆர். இதில் ஐ மாறல, நியூ மாறல. சம மின்னோட்டம் எதிர் திசை, நியூ நோட் மாறாது. சம மின்னோட்டம் ஐ நேர்வித சமன் ஒன்றிங்கிள் ஆர். ஆகவே வரைவு இந்த மாதிரி இந்த திசையெல்லாம் அறிய போகுது. இது முதலாவது பிளஸ்ங்கிறதால இதுல இருந்து வாரது இந்த மாதிரி போகும், இங்கிருந்து வாரது இந்த மாதிரி போகும். ரெண்டும் ஒரே சமனுங்கிறதால இந்த இடத்துல சந்திக்கும். நடுவுல சந்திக்கும் சமனுங்கிறதால. மைனஸ் இது இஞ்சல பக்கம் cross மைனஸ், அது இந்த திசையில எப்படி போகும், மாறி எடுக்கலாம். இது இந்த திசையிலையும், இது இப்படியும் அது மேல இப்படியும் வரலாம். ஆனா கிராஃப் இது ரெண்டுல ஒன்று தான் இருக்கும். எக்கரி போட்டு மற்ற மாற்றி எடுக்கலாம். இப்போ கடைசி கிராஃப் நரிக்கிறதும் இதுவும் சேரும். நரிக்கிற பரப்பும் இதால வர பியும் இதால வர பியும் கூட்டுப்படும். அந்த பீர பருமன் தான் இது. இதாலவும் ஒரு பி வரும். இதால ஒரு 5 பி வருது, அதால ஒரு 5 டெஸ்லா அப்படி வருதுண்டா. இதால ஒரு 15 வந்தா மொத்தம் இந்த இடத்துல இருக்கிற மொத்த இது 15 மாறும், மேலுக்கு போகும். இது 5 10 மேலு 15, கொஞ்சம் கிராஃப் மேலுக்கு ஆகும். கிராஃப் மேலுக்கு ஆகும் கொஞ்சம். அதோட இந்த மாதிரி வரும். ரெண்டாவது விட ஒருவேளை மாறி இருந்தா இதுவும் டாட், இதுவும் டாட், இதுவும் டாட்டா இருந்தா
இது இந்த பக்கம் தான் போகும், இது இந்த பக்கம் தான் போகும். ஆகவே இது cross, இது டாட், இது டாட், இது cross. டாட் வந்து பிளஸ் ஆகவும் cross வந்து மைனஸ் ஆகவும் இருந்தா கிராஃப் cross டாட் cross. ஆகவே இது வந்து பிளஸ் இந்த திசையில இப்படி போகும், இது வந்து cross எதிர் திசையில இப்படி போகும். அதே மாதிரி இது cross மைனஸ்ங்கிறால இந்த திசையில போகும், இது பிளஸ்ங்கிறால இந்த திசையில இருக்கும். இப்ப ரெண்டும் சமன், இந்த தூரமும் சமன், எக்ஸ் எக்ஸ். இது இதால ஒரு பிளஸ் 5 வந்தா வீத பெருமானம், இது வந்து ஒரு மைனஸ் 5 வரும். ஆகவே இது ரெண்டும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனதுக்கு பிறகான கிராஃப் வந்து இது வந்து எப்படி வரும், இது எப்படி வரும், இங்க இருந்து இப்படியே வந்து இந்த இடத்துல பூஜ்ஜியமாகி இந்த இடத்துல அப்படியே போகும். இரண்டும் ஒட்டும், இப்படியே ஒட்டி வந்து இந்த இடத்துல பூஜ்ஜியமாகி அப்படியே போகும். ரெண்டு சமனா இருந்தா வித்தியாசமா இருந்தா அதுல பருமன் எவ்வளவு தெரிக்கும், அந்த அதுக்கு கிட்டத்துல பி இடத்துல இருந்தா பிக்கு கிட்டத்துல, இது ஒரு 3 பியா இருந்தா அந்த இடத்துல வெட்டும் போய் இப்படி வெட்டி போகும். இது ஒரு இது பியாவும் இது 3 பியாவும் இருந்தா வெட்டுறது இந்த இடத்துல வெட்டி, இது நல்ல பெருசா வந்து இப்படி வெட்டும், இதுக்கு கிட்ட வெட்டும், சின்னது கிட்ட வெட்டும். இது ரெண்டும் சமனுங்கிறால சரியா மையத்துல வெட்டிட்டு இப்படி போகும். மற்றது இப்படி வரும், இது வந்து இப்படி வரும். முப்பத்தி அஞ்சாம் கேள்வி. அழுத்தமானியின் உணர்திறனை அதிகரிக்க செய்வதாக இருப்பது. அதில் அழுத்தமானி கூறுவோம். மையப்பூச்சிய கல்வனமானி ரோ. இது வந்து ஒரு எல், இது குறுக்கே இது வந்து இ நோட் கண்டா வி என்று எடுக்கும், இது குறுக்கையான அழுத்த வருவாடு வி என்று எடுக்கும். கே சமன் வி இங்கில் எல். இப்ப உணர்திறன்டா என்ன? முதல் இதுல இருந்து வருவோம், நீளம் அளக்கிறதுல இருந்து. முதலாவது மீட்டர் கோல், அதோட விழிவு குறைஞ்சது நீங்க அளக்கலாம் 1 மில்லிமீட்டர். அடுத்தது நுண்மானி திருக்கணிச், அதில் 0.1 மில்லிமீட்டர். கோலமானி 0.01 மில்லிமீட்டர். அடுத்தது நகர நுணுக்கு காட்டி 0.001 மில்லிமீட்டர், அந்த மாதிரி வரும். இதுல ஆக உணர்திறன் கூடினது நகரும் நுணுக்கு காட்டி. அதுக்கு அடுத்தது எதால ஆக சிறிய பெருமானத்தை அளக்க இயலுமோ அதான் உணர்திறன் மிக்கது. ஆனா உணர்திறன் மிக்கதால ஒரு பெரிய நீளத்தை அளக்கலாம், ஒரு 120 மீட்டர் அளக்கலாம்டா அதை நகர நுணுக்காட்டியால் அளக்கலாம். அது அளக்கிறது எல்லாமே ஒரு மிக 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 சின்னது, ஒரு முயற்துளை குழாயிட விட்டம் அந்த மாதிரியான சமயம் தான் இதை அளக்கும். ஸோ இப்போ உணர்திறன் அதிகரிக்கணும்னா ஒரு சின்ன பெருமானத்தை அளக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ கேட பெருமானம் குறையணும். அதாவது ஒரு அலகு ஒரு அலகு எல்லுக்கு எதிராக விழக்கூடிய வோல்டேஜ் குறையணும். ஏன்? சின்ன பெருமானத்தை அளக்கணும். இப்போ ஒரு வோல்டேஜ் இதுக்கு இடையில உழுவுதுண்டா இதில் உணர்திறனை அதை விட ஒரு 0.1 வோல்டேஜ் அதே அளவு நீளத்துக்கு கீழே அதே அளவு எல்லுக்கு கீழே 0.1 வோல்டேஜ் விழுந்தா இதுல உணர்திறன் அதிகம். ஏன்டா இது ஒரு சின்ன பெருமானத்தை அளக்கலாம். ஆனா இது வந்து இது வந்து ஒரு 0.1 வோல்ட்ண்டா இது வந்து இவ்வளவு பெரிய இவ்வளவுதான் 0.1 வோல்ட். இதுக்குள்ள உணர்திறன் குறைய, இதுக்குள்ள உணர்திறன் கூட. அதே 0.1 இதுக்குள்ள இருக்கும், இதுக்குள்ள 0.1 வரும், இதுக்குள்ள இந்த அளவுக்கு 0.1 வரும். ஆகவே இதுதான் உணர்திறன் கூடினது. ஆகவே வீட பெருமானம் கே குறையணும். கே சமன் வீங்கள் எல். அவ்வளவுதான் பேசிக். இது கொஞ்சம் உணர்திறன்கள் எல்லாம் வந்தா கூடிய வசிக்கல. கே சமன் வீங்கள் எல். கேட பெருமானம் குறைஞ்சா உணர்திறன் கூட, அவ்வளவுதான். வி குறையணும், இல்லைண்டா எல் கூடணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தா உணர்திறன் கூடும். முதலாம் கேள்வி. கம்பிக்கு குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள மின்கலத்தின் மின்னியக்கு விசை அதிகரிக்க செய்வதன் மூலம் வி கூடினால் இ நோட் தானே வி தடை ஒன்றும் இல்லையாகும் பார்ப்போம்.
V கூடுது, L மாறல, K வந்து கூடும். ஆகவே பிழை. ரெண்டாம் கேள்வி, கம்பியின் தடைத்திறனை குறைப்பதன் மூலம். கம்பியில தடையை குறைச்சா என்ன, குறைக்காட்டி என்ன? தடை இல்லைண்டா இது குறுக்கே அழுத்த வேறுபாடு E நாட் அவ்வளவும், அந்த V வந்து அவ்வளவும் இதுக்கு தான் விடும். தடை கூடினாலும் குறைஞ்சாலும் அதுக்கு கவலை இல்லை. அதுக்கு கூட மின்னோட்டம் கூடும். V சமன் IR. தடையை கூட்டினாலும் குறைச்சாலும் அதில் மின்னோட்டம் தான் மாறுமே ஒழிய V மாறாது. அதுக்கேற்ற மாதிரி V சமனா வார மாதிரி I கூடிக்கும். ஆரை குறைச்சா I கூடும், ஆரை கூட்டினா I குறையும். அவ்வளவுதானே ஒழிய அதுக்கும் Vக்கும் சம்பந்தம் இல்லை. அது மின்கலத்திலையும் அதுக்கு அந்த அழுத்த கம்பிக்கு கூட இணைக்கப்பட்டிருக்கிற தடைகளையும் பொறுத்து மாறும். ஒரே ஒரு தடை தான் இருக்கின்றா, அது அவ்வளவு முழுந்துதான். கம்பியோட தடை குறைக்கிறது இல்லை. மூணாவது வந்து கம்பியுடன் தொடரில் ஒரு தடையை தொடுப்பதன் மூலம். இப்பதான் தடை R0 தொடுத்திருக்கேன். இப்பதான் மூணாவது கல்விலாம் சொல்றார் இன்னொரு தடையை தொடுக்க உண்டு. ஒரு கம்பியுடன் தொடரில் ஒரு தடையை தொடுப்பதன் மூலம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடையை தொடுக்கார், அதுக்கு முதல் தடை ஒன்றும் இருக்கல. இப்போ ஒரு தடையை தொடுத்தால் இது ஒரு R0 தடை, இது ஒரு R0/3 தடை என்று வைப்போம். இதுக்கு ஒரு V அழுத்த வேறுபாடு. இப்ப 3 கொண்டு 4 பிரிச்சு 3 பங்கு இது கூடும். 4 V0/3 இல்ல 3 V0/4 என்ற இது 3 மடங்கு, இது ஒரு 3 கொண்டு அடுத்த வேறுபாடு மாறி விடும். இது 3, இது 1, 3 கொண்டு விகிதம் இது கொடுக்க V0/4. ஆரம்பத்தில் V0 விழுந்த, இப்ப V0/4 தான் விழுவுது. ஆகவே V வந்து குறையுது. V L சமன் K. V வந்து குறையுது, K குறையுது. K குறைஞ்சா உணர்திறன் கூடும். மூணாவது சரி. தடை தொடுத்தா உணர்திறன் கூடும். நாலாவது, கம்பியின் விட்டத்தை குறைப்பதன் மூலம். கம்பியில விட்டத்தை குறைச்சா தடை கூடும், தடை கூடினால் I குறையும், ஆனா V மாறாது. என்ற தடை ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் தான் இருக்கு தடை. ஆகவே பிழை. அஞ்சாவது, வெப்பநிலை பண்ண அதே தடை இல்லை, மாறாது. 35க்கு 3. 36. வலு வழிகளுடன் தொடுக்கப்பட்டுள்ள AB எனும் இரு நிலைமாற்றிகள் உருவில் காணப்படுகின்றன. Aயின் முதன்மை சுற்று 33,000 வோல்ட்டுடன் தொடுக்கப்பட்டிருக்கும் அதேவேளை Bயின் துணைச்சுருள் வீட்டுப் பயன்பாட்டிற்காக 230 வோல்ட் ACயை வழங்குகிறது. நிலைமாற்றி Aயின் முதன்மையிலும் துணையிலும் N1 N2 முறுக்குகள் உள்ளன. நிலைமாற்றி Bயின் துணையிலும் முதன்மையிலும் N3 N4 முறுக்குகள் உள்ளன. இது வந்து தொகுதியின் வலு இழப்புகள் புறக்கணிக்கப்படும் எனில் பின்வருவனவற்றில் எது சரியானது? அதாவது சக்தி இழப்பு இல்லாத இலட்சிய டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ VS single VP சமன் NS single NP சமன்பாடு. முதலாவது டிரான்ஸ்ஃபார்மர் A டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது பயன்படுத்தினால் VP வந்து 33,000 கீழே V அது தெரியா, இது ஒரு X என்று எடுப்போம், சமன் N1 இன்கிள் N2. ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு எடுத்தோம்னா அதில் அடுத்த வேறுபாடு தெரியும், X அதுக்கு கீழே 230 N3 இன்கிள் N4. இதில் X சமப்படுத்தினா விட வரும். X சமன் N2 இன்கிள் N1 தர 33,000. அதே X சமன் N3 இன்கிள் N4 தர 230. ரெண்டையும் சமப்படுத்திவிட்டா N2 இன்கிள் N1 தர 33,000 சமன் N3 இன்கிள் N4 தர 230. எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்தா 33,000 230 எல்லாத்துலேயும் சமனா இருக்கு, ஒன்று மாறாம இருக்கு. ஆகவே எப்படி எடுத்தோம்னா
n3 n1 கீழ் n2 n4 n3 n1 தர n2 n4 மூணாவதோட 37ஆம் கேள்வி. ஒரு ஏரியில் உள்ள மீன் ஒன்று கனவளவு 2.5 தர 10⁻7 மீட்டர் கனமுள்ள ஒரு வளிக்குமலை வழியுடைகின்றது. பின்னர் இவ்வளிக்குமல் 1 தர 10⁻6 கனவளவுள்ள வளியை வளிமண்டலத்தில் விடுவிக்கின்றது. வளிமண்டலத்தை விட்டு வெளியே பெய்த் இந்த டைம்ல தான் 10⁻6 மீட்டர் கனம். இந்த இடத்துல 2.5 தர 10⁻7 மீட்டர் கனவளவு. அடர்த்தி ரோ 10⁻3 பை 10⁻5 வளிமண்டல முக்கம். மொத்த ஆழத்தை கேட்கார். h கேட்கார். PV = nRT. இதுல இந்த ரெண்டு வெடிக்கிறதுக்கு முதலும் இந்த உள்ளுக்கு இருக்கக்குள்ளேயும் மூல் எண்ணிக்கை மாறல. அதில் வளி மூலக்கூறுகளோட எண்ணிக்கை மாறல. ஆர் மாறாது. வெப்பநிலை மாறலன்னு எடுக்கம். PV ரெண்டுக்கும் சமன் மாறிலி. இந்த இடத்துல PV மேலுக்கு வளிமண்டலத்தில் 10⁻6 தர P 10⁻5 தர 10⁻6. இதான் வளிமண்டலத்துக்கு போனது பிறகு வளிக்குமிழ்ட PV. உள்ளுக்கு இருக்கக்குள்ள P × V = π + h ρg × V. ஏன் π + h ρg தான் அமுக்கம். இந்த இடத்துல அமுக்கம் 10⁻5 + h தர 13 தர 10 × 5/2 தர 10⁻7 7 = 10⁻1. இதை கொண்டு இங்கே போடுறேன். சுருக்கி எடுத்தா விடவரும் 2.5 வருது. 2.5 எங்களோனா 16. அப்போ இது 25 15 + தர 14 சமன். இது 25 இது 15 மாறும். இதில் 16. இதுக்கு ஒரு 10 கொடுத்து - 25 தர 15 + 25h தர 14 சமன் 15 வெட்டலாம். 14 வெட்டினா இது 10. இது அப்படியே போகும். இதுவும் அப்படியே போகும். 14 தான் வெட்டலாம். இதுக்கு ஒரு 10 இருக்கும். h = 250ல் 10 போனா 5 தர 10⁻7. வளிமண்டல அமுக்கம் 10 தர 10⁻6. 2.5 பார்ப்போம். 2.5 தர 10⁻5 π + h தர 13 ρ தர g 10 தர 10⁻7 சமன் 10⁻1. ஏன் 10⁻6 தர 10⁻1. இது போனால் இங்கே 16 மாறும். இது ரெண்டும் சேர்ந்து பிறகு இது ஒரு 10 கொடுத்தா 25 பிரிக்கணும். இது 17 மாறும்ல. 15 + 14 சமன் 17. இது 4 வெட்டினா 3. 4 அப்படியே போகும். இது 10 அப்படியே இருக்கும். 250 + 25h = 1000. h = 750 × 25.
30 மீட்டர் முதலாவது விடை. 38ஆம் கேள்வி. சைக்கிள் பம்பியொன்றின் மூலம் ஒரு டயருக்குள்ளே வளி விரைவாக பம்பப்படுகின்றது. பம்பித்தல் செயல்முறையின் போது பம்பியினுள்ளே இருக்கும் வளி தொடர்பாக பின்வருவனவற்றில் எது உண்மையானது? இக்குறியீடுகள் எல்லாம் வலிமையான கருத்தை கொண்டவை. சைக்கிள் பம்பி ஒன்றின் மூலம் டயருக்குள்ளே வளி விரைவாக பம்பப்படுகின்றது. ஒரு சைக்கிள் டயர் தான் பம்பி. இது டயர்ல சும்மா அப்படி வந்து இதே படம் இதாக அடி பம்புட அடி வாசர் இறைக்கும் இப்படி தள்ளும் வழியே. இந்த இடத்துல பம்பிக்குள்ள எது உண்மைன்னு கேட்கார். பம்பியின் உள்ளே இருக்கும் வழி தொடர்பாக எது உண்மையானது கேட்கார். இந்த இடத்துல விரைவாக வழி பம்பப்படுறதால டெல்டா கியூ சமன் 0. ஒருவேளை மெதுவாக பம்பப்பட்டா டெல்டா டி சமன் 0. விரைவாக பம்பப்படுறதால டெல்டா கியூ சமன் 0. இந்த இடத்துல டெல்டா டபிள்யூ சமன் பி இன்ட்டு டெல்டா வி. வழியிட காணாவளவு குறையுது ஏண்டா சுருக்கி தான் தள்ளுறோம். அந்த வால்வுக்குள்ளாடான போப்புது. இந்த ஒரு சின்ன ஒரு நொசலுக்குள்ளாடான் டயருக்குள்ள காத்து போகுது. அதாவது நம்ம வளிமண்டலத்துக்கு எதிராக வேலைச்சு அனுப்புறோம் உள்ளுக்கு. ஆகவே டெல்டா வீட பெருமானம் மைனஸ், இறுதி ஆரம்பத்தை விட சின்னது. ஆகவே மைனஸ் டெல்டா டபிள்யூ வந்து மைனஸா மாறும். டெல்டா கியூ சமன் டெல்டா டபிள்யூ மைனஸ் பிளஸ் டெல்டா வி யூ டெல்டா யூ. டெல்டா டபிள்யூ வந்து மைனஸ்டா இது வந்து 0 ஆனும்டா டெல்டா யூ சமன் பிளஸ் தான் இருக்கணும். ஆகவே டெல்டா கியூ 0, டெல்டா டபிள்யூ மறை, டெல்டா யூ நேர். முதலாவது விட. 39ஆம் கேள்வி. 2 கிலோகிராம் நீரை 28 பாசியிலிருந்து 100 பாசி கொதிநிலைக்கு உயர்த்துவதற்கு ஒரு மின்கேத்தலுக்கு 0.2 கிலோவாட் ஹவர் தேவைப்படுகின்றது. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4200 எனின் கேத்தலின் திறன் என்றா நம்ம கொடுத்த மொத்த சக்தி மொத்த வலு அது பயன்படுத்தி நம்மளோட தேவைக்கு அது பயன்படுத்தின வலு, நம்ம என்ன வேலையை செய்யறதுக்கு அதுக்கு சக்தி கொடுத்தோமோ அது எவ்வளவு, அதுக்கு எடுத்த மொத்த சக்தி 100. நம்ம கொடுத்த மேல் நமக்கு கிடைச்சது 100 தான் திறன். இப்ப உண்மையா தேவையானது நம்ம உண்மையான தேவை இல்ல இது வந்து இந்த வலு வந்து உண்மையா நமக்கு எவ்வளவு தேவை, நம்ம எதுக்கு வேலை செய்யறதுக்கு அதுக்கு சக்தி கொடுக்கமோ அதுக்கு உண்மையா தேவையானது, அதுக்கு உண்மையா நம்ம எவ்வளவு கொடுத்தங்கிறது. இது தேவையானது அதுக்கு நம்ம கொடுத்தது எக்ஸ்ட்ரா தான் நம்ம கொடுப்போம். ஏன்டாது இப்ப மோட்டர்ல இருந்து மேலுக்கு தண்ணி ஏத்தணும்டா அதுக்கு சூடாகும், சத்தம் வரும், நிறைய வேலை. அதாவது நம்ம கொடுக்குற கரண்ட்டுக்கு ஏத்த அளவுக்கு மட்டும் தண்ணி போகாது, அது வெப்பமா விளைவிக்கப்படும், சத்தமா விளைவிக்கப்படும், எல்லாம் போய் ஒரு சின்ன ஒரு பகுதியா நமக்கு கிடைக்கும். அது எந்த அளவுக்கு வீதமா கிடைக்கும். அதாவது உண்மையா நமக்கு கொடுக்க வேண்டியது, உண்மையா நமக்கு தேவையானது அதை பார்ப்போம். டெல்டா ஹெச் சமன் எம்எஸ் டெல்டா தீட்டா. இந்த 2 கிலோகிராம் 2 தர 4200 தர 100/28 இதான் உண்மையா தேவையானது. 84/72 உண்மையா தேவையானது. நம்ம கொடுத்ததை பார்ப்போம். இதே சக்தி தான் கிலோவாட் ஹவர் 0.2. வாட்டுங்கிறது ஜூலின் மேல் செகண்ட். அதாவது 0.2 தர கிலோவை போக்காட்டிட்டு 10 போடுறேன். வாட்டுங்கிறது ஜூல் செகண்ட் -1 தர ஹவர்ல இருக்கு. ஹவரை செகண்டுக்கு மாத்தினா 60 தர 60 செகண்ட். செகண்டும் போய் ஜூல்ல விட வரும். ஸோ 36 தர 2 தர 13 72 தர 14. இது நம்ம கொடுத்தது, இது நமக்கு தேவையானது. ஆகவே திறன் வந்து 72 தர 14 நம்ம கொடுத்திருக்கோம். ஆனா உண்மையா தேவை
84 தர 72 தர 10 2 தேவை தர 100 வீதம் திறன் 72 72 பேத்திரும் ரெண்டும் போய் இதுவும் போய் 84 வீதம், அதாவது 100 ஜூல் கொடுத்தா சூடாக்குறதுக்கு வந்து 84 வீதம் தான் போயிருக்கு. மிச்சம் அந்த வயர்ல கரண்ட் போறதால வர ஹீட் அப்படி இப்படி சூழலுக்கு போற வெப்பம் அதால எல்லாம் இழந்து மொத்தமா வந்துருச்சு. 40 அங்கல்லி சர்வவிதமாக வெப்பமாக்கப்படும் சமதிணிவுகளுடைய PQ எனும் இரு திரவங்களின் நேரத்துடன் வெப்பநிலை தீட்டாவின் மாறல் உருவில் காணப்படுகின்றது. பின்வரும் கூற்றுகளை கருதுக. தீட்டா கொஞ்சம் வளைஞ்சிருக்கி, தேவையில்லை, கொஞ்சம் மேலாகி முடியாது. சிறிய அளவிலான திரவங்களின் வெப்பநிலை மாறல்களை அளப்பதற்கு திரவம் Q ஆனது P-யிலும் பார்க்க சிறந்தது. QP இந்த கிராஃபை வச்சு படித்திறனா பரமான்னு பார்க்கணும். T/θ/Tனா வழக்கமாக வர, அதால படித்திறன் தான். முதல் வெப்பத்துக்கான சமன்பாடு ΔH சமன் ms Δθ. ΔT வரதால கீழே ஒரு ΔTயை போடுறேன். ΔT இதுல சர்வவிதமாக வெப்பமாக்கப்படும் சமதிணிவுகளுடைய PQ. சர்வவிதமாக வெப்பமாக்கப்படும்டா அதுக்கு கொடுக்குற வெப்பம் சமன். ஒரு செகண்ட்ல எவ்வளவு வெப்பம் ரெண்டுக்கும் கொடுக்கமோ அது சமன், அதாவது வலு சமன். ரெண்டு திரவத்துக்கும் Pக்கும் Qக்கும் கொடுக்குற வலு சமன். ரெண்டு திணிவும் சமன். ஆகவே இது கொடுக்கிறது P1 எடுத்தா m s p Δθ விங்கள் ΔT. அதேதான் P1 அதுக்கும் அதே திணிவு தான் m sq into Δθ விங்கள் ΔT. இது ரெண்டும் சமன் சொல்லிட்டார். P1 சமன் P1, அதாவது sp into Δθ விங்கள் ΔT into P. இதுக்கு ஒரு படித்திறன் இருக்கி. SQ சமன் Δθ விங்கள் ΔT into Q. இதுல P படித்திறன் பெருசி, tan θ பெருசி, பெரிய கோணம். ஆகவே இது பெருசி, Q சின்னது. மொத்தம் இது ஒரு 5 எடுக்கண்டா, இது சின்னது, இதை விட ஒரு 2. அப்ப 2 சமனா வரணும்டா இது ஒரு 5ஆவும் இது ஒரு 2ஆவும் இருந்தால் தான் சமனா இருக்கும். என்ன சொல்ல வரேன்டா, SQ வந்து பெருசி SPயை விட. ஏன்டா இதுல படித்திறன் பெருசா வரணும்டா, இது சின்னது இதை விட, அப்ப சமனா வரும். அது ஒன்று தான் இந்த இடத்துல இருந்து எடுக்கக்கூடியது. சிறிய அளவிலான திரவங்களின் வெப்பநிலை மாறல்களை அளப்பதற்கு Q சிறந்தது சொல்றார். சிறிய அளவான திரவம்டா அதுக்குள்ள இருக்கிற ΔH வந்து இல்ல, அதுக்குள்ள இருக்கிற வெப்பம் வந்து சமன் இல்ல, வெப்பம் சிறிய ஒரு வெப்பம் தான் இருக்கும், கூட அளவான வெப்பம் இருக்காது. இந்த S கூடினா அதுக்கு ஒரு பாக சிய கூட்டுறதுக்கு தேவையா கூட வெப்பம் கொடுக்கணும். ஆனா SPக்கு குறைய வெப்பம் கொடுத்தாலே அதுல பாகையை கூட்டும். SQ எடுத்தோம்டா இதுக்குள்ள ஆல்ரெடி குறையதான் வெப்பம் இருக்கு, இது கூடிய வெப்பத்தை எடுத்துக்கணும்டா அதே அளவு வெப்பநிலையை வாசிக்காது. ஸோ ஏ வந்து பிழை. பி வந்து மாற வெப்பநிலை திரவ தொட்டி அமைப்பதற்கு Q ஆனது P-யிலும் பார்க்க உகந்தது உண்மை. ஏன்டா அதுக்கு ஒரு மாறா வெப்பநிலை தொட்டினா கூட வெப்பம் இருக்கணும், கெதியா வெப்பநிலை மாறப்படா. அதாவது ஒரு சூழலுக்கு ஒரு 100 ஜூல் இழக்குதுண்டா, இது ஒரு பாசி குறையுதுண்டா, P ஒரு பாசி குறையுதுண்டா, Q ஒரு பாசி குறையுதுண்டா, ஒரு P ஒரு 5 பாசி குறையும், அதே 100 ஜூல் இழந்தா. ஸோ Q தான் நல்லது, ஏன்னா கூட வெப்பத்தை பிடிச்சி வச்சிருக்கும். சி ஒரே வெப்பநிலை என்றாலும் Qக்கு இருக்கிற வெப்பம் கூட, அதுல
வெப்ப சக்தி அது வச்சிருக்கிறது கூட. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சுருளி குழாயினூடாக அனுப்புவதன் மூலம் அடைக்கப்பட்ட அறையில் உள்ள வளியை வெப்பமாக்குவதற்கு Q திரவம் பீலும் பார்க்க சிறந்தது. உண்மை. ஏன்டா அதை நம்ம வெப்பமாக்க போறோம். கெதியா வெப்பநிலை வந்து தொடர்ந்து பெரிய வெப்பநிலையிலே இருக்கணும். கெதியா வெப்பநிலை வந்து குறையப்படாது. ஒரு 100 பாய்சியிலிருந்து ஒரு 99 பாய்சிக்கு அவ்வளவு கெதியா ஒரு ஹவருக்கு இல்ல இப்படி போயிட்டே தான் இருக்கும். இதுக்குள்ளால போட்டு இதுக்குள்ளால எடுப்பாங்க தண்ணி. மரா இங்க இருக்கிறது கொதிக்கும், திரும்ப இதுக்குள்ளால போகும். அப்ப இந்த டைம்ல கூடிய வெப்பநிலை மாறாம ஒரே வெப்பநிலை அனுப்புற வெப்பநிலையில அப்படியே இருக்கும்டா அதான் SQ பெருசரிக்கணும். S பெருசரிக்கணும். அப்ப கூட வெப்பத்தை கொடுத்தும் அதே வெப்பநிலையில இருக்கும். இப்ப 99 பாய்சியில குறைய வெப்பத்தை தான் கொடுக்கும். ஸோ வெப்பநிலை கெதியா மாறப்படாண்டா S பெருசரிக்கணும். ஸோ சிக்கு Q தான் சரி. பியும் சியும் சரி. 4வது